ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் நம்முடைய இந்திய தேசத்தில் தஞ்சாவூர் பகுதியில் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர். அவரு தமிழகம் முழுவதும் அவருடைய ஊழியத்தை மிக அழகாக செய்திருக்கிறார். ரொம்ப பிரபலியம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இவரை அநேக ஆவிக்குரிய தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு காலகட்டம் நல்லா தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் 1980 மறிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல பரிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். இவர் 20 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இவர் ஒரு சைவ வேளாள குடும்பத்தை சேர்ந்தவர், சைவ பக்தர். இப்படி இருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். இவர் நல்ல ஒரு ஜப வீரர். அவருடைய பெயர் பால் சுந்தரம் கடம்பவனம். பால் சுந்தரம் கடம்பவனம். நல்ல ஒரு ஜப வாழ்க்கையில் வளர ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆரம்பித்தார். கர்த்தரோடு நெருங்கி இருந்தார். தேவனுடைய அன்புக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்தார். ஞானஸ்தானம் பெற்றார். பெற்ற உடனே இவர் ஒரு முடிவு பண்ண ஒரு துறவியாக மாறிடணும் அப்படின்னு யோசித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த முயற்சி விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ள பக்தியில் வளர ஆரம்பித்தார். இப்படி இருக்கும்போது 1912 சுதேச மிஷனரி சங்கம் இதில் பொறுப்பை ஏற்று அதில் ஒரு செக்ரட்டரியாக மாறினார். அப்படி இருந்து அங்கங்கே போய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். போகிற இடத்துலலாம் இவருடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே மக்கள் அப்படி உருக ஆரம்பித்தாங்க. உடஞ்சி இயேசு அண்டைக்கு வர ஆரம்பித்தாங்க. இவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், இயேசுவை நம்பி கெட்டவனும் இல்லை, இயேசுவுக்கு உழைத்து கெட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லி, இயேசுவை நம்பி கெட்டவன் இல்லை, இயேசுவுக்கு கொடுத்து கெட்டவன் இல்லை, இயேசுவுக்கு உழைத்து கெட்டவன் இல்லை. இது அவருடைய மெசேஜினுடைய சாராம்சம். ரொம்ப அழகாக பாருங்கள். உறுதியான ஒரு மனுஷனாக இருந்தார். இவர் நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதினார். 1-2 இல்லை, நிறைய எழுதியிருக்கிறாரு. 1910 அனுபவ திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. 1910 நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 16 புக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த பால் கடம்பவனம், அவர் இருக்கிற பால் சுந்தரம் கடம்பாவனம் பார்த்தீங்கன்னா நிறைய புக் எழுதியிருக்கு. அவருடைய ரட்சிப்பின் சாட்சி எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் கண்ட அற்புதங்களை எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு பாருங்க. அவருடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பலமான காரியங்களை செய்தார். இவர் எப்படிப்பட்ட கடினமான மனுஷன், கொஞ்ச நேரம் பேசினால கிறிஸ்தவனை திருப்பிடுவார். இன்னொன்று, இவர் தமிழ்நாட்டு மூடி என்கிற பிரசங்கியார். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். வேல்ஸ் தேசத்தின் ஊழியர், தேவனுடைய மனுஷன், மூடி அப்படிங்கிற மனுஷன் போல தமிழ்நாட்டின் மூடி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆன்மீக எழுப்புதலை உண்டு பண்ணினார். இவர் போகிற இடங்கள்ல, பிரசங்கம் பண்ணுற இடங்கள்ல மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க, ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு ஜப வீரராக இருந்தார். விசுவாசத்தில் ஆழமானவராக இருந்தார். வயசாகிப்போய் ஒரு கண்ணெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கூட அவர் சும்மா இருக்கல. யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். ஹல்லேலூயா. பால் சுந்தரம் கடம்பவனம் என்கிற சைவ வேளாளர் கர்த்தருக்கென்று சாட்சியாக நின்றார். அநேகரை கிறிஸ்துவ அண்டைக்கு திருப்பினார். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வம்சத்தடியர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்கள் வம்சம், எங்கள் பூர்வீகங்களை தொடும்படி, எங்கள் மக்களை ரட்சிக்கும்படியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இவருடைய பணி அளவிட முடியாதது. இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கிறார். அவருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். வம்சத்தார் கிறிஸ்துக்குள்ள இன்னும் பலப்படட்டான். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கென்று எதையாகிலும் செய்ய, உங்களை பலப்பட, உங்களை வாழ உங்களுடைய பிள்ளைகளை கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பபாய். God bless you. Bye-bye.